ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிசைன் எனக்கு தைக்கவே தெரியாது அப்படின்றவங்க கூட ஒரு டிசைனை தைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு டிசைனே வராது, நான் இது வரைக்கும் டிசைனே தைச்சதில்ல, வெறும் லைனிங் ப்ளவுஸ் மட்டும்தான் தைச்சிருக்கிறேன், டிசைன் தைக்கணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் டிசைனே வராது அப்படின்றவங்க, புதுசாக தைக்கிறவங்க இந்த டிசைனை தைச்சி நீங்கள் பழகிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு இது ஷேப்பும் நெக்கு வேறு ஷேப்பும் இல்லை, ரவுண்ட் ஷேப் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஆறாமல் கட் பண்ணி தைக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான். நீங்கள் போக போக பார்க்கலாம். நீங்கள் அதோட கேன்வாஸ் வச்சும் செய்யலாம். இது கேன்வாஸ் வைக்காமே செய்யலாம். நான் வந்துட்டு கேன்வாஸ் கொடுக்குறேன். அதோட கேன்வாஸ் நான் கொடுக்குறது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லோரும் வந்துட்டு செய்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் செய்கிறது வேறு மாதிரி இருக்கும். நான் வந்து டிசைன் நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா, எனக்கு யாரும் சொல்லிலாம் தரல. நான் யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அது வந்துட்டு நான் ஹானஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்தில் கற்றுக்கிட்டது நான் படிக்கிறப்போ கற்றுக்கிட்டேன். அப்போது வந்துட்டு இந்த டிசைன்லாம் இருந்துச்சா என்னான்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ நான் கற்றுக்கிட்டப்போ வெறும் ப்ளவுஸு, ஷர்ட்டு இது மாதிரி தான் தைக்க கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆகிட்டும் ரொம்ப ஒரு 5, 6 வருஷம் கழித்து தான் டிசைன்லாம் தைக்கிறாங்க, டிசைன் போடுறாங்கன்ட்டே எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி தைக்கிறாங்களா, போடுறாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது சுத்தமாக. அதுக்கப்புறம் தான் ப்ளவுஸை பார்க்குறது, டிசைன் தைக்கிறாங்கன்னு தெரியறது. அதுக்கு முன்னாடி என்கிட்ட பெரிய மொபைல்லாம் எதுவுமே இல்லை. என்கிட்ட இருந்தது சின்ன மொபைல் தான். அப்படியே யூடியூப்லாம் இருக்குதான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் நான் இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூடியூப்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதில் டிசைன் பார்க்கலாம் அப்படின்னது ரொம்ப வருஷம் கழித்து தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்துட்டு கிராமத்துலேருந்து பிறந்து வளர்ந்தவ. எனக்கு அப்போ மொபைல்னாவே என்னான்னு தெரியாது. அப்புறம் மொபைல் தெரிஞ்சு அதில் யூடியூப் இருக்குதுன்னு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப வருஷம் கழித்து தான் எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சு நான் கற்றுக்கிட்டது தான் இந்த டிசைன்லாம். அப்படி நானே வந்துட்டு டிசைன் தைக்க ஆரம்பிக்கிறேன், எனக்கே ஒன்றும் தெரியாமல் வந்து நானே இன்றைக்கி டிசைன் தைக்கிறேன் அப்படின்னா, உங்களாலேயும் இது முடியும். நீங்களும் இதை தைக்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேன்வாஸ் வந்துட்டு பெருசாகவே நம்ம இப்போ புதுசாக தைக்கிறோன்னா, சின்னதாக நெக்கு ஷேப்புக்கு கட் பண்ணணுன்னா அது ஒரு பக்கம் போகும், நம்ம ஒரு பக்கம் அடிக்கிற மாதிரி வரும். ஆனால் அப்படி அடித்தோம்னா நம்மளுக்கு லேட் ஆகும். ப்ளஸ்ஸு நம்ம எப்படி கரெக்டாக அடிக்கிறோமான்ற சந்தேகமும் வரும். இப்படி நீங்கள் அடித்து திருப்பிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நெக்கு ஷேப் வந்துட்டு நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கிறோமோ அப்படியே வந்து உக்காந்துக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துச்சு, சப்போஸ் நீங்கள் ஒரு வேஸ்ட் கிளாத்தில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வேறு கஸ்டமருக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இது அவ்வளோ அழகாக வந்து எனக்கு வந்துருச்சு. இதான் ஃபஸ்ட்டு தைக்கிறியான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, நான் நிறையா டிசைன் தைச்சிருக்கிறேன். ஆனால் எல்லாமே யூடியூப்பை பார்த்து தான் தைச்சிருக்கிறேன். எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. எப்படி கேன்வாஸ் போடணும், எப்படி வந்துட்டு தைக்கணும் அப்படின்றத யாரும் வந்துட்டு நான் எங்கேயும் போய் கற்றுக்கல. நான் எல்லாமே யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அதனால் சரி, இது யூடியூப் பார்த்து நான் கற்றுக்கிட்டாலும் இதில் என்னோடய உழைப்புன்னு இருக்கும். என்ன சொல்கிறது, இப்போ என் இஷ்டம்னு ஒன்று இருக்குது இல்லையா? என் இஷ்டத்துக்கு நான் அது கேன்வாஸ் எப்படி போடணும், என் இஷ்டத்துக்கு அதை எப்படி தைக்கணும் அப்படின்னு இருக்குது. கேன்வாஸை பக்கா ஷேப் கட் பண்ணி போட்டு செய்யும்போது எனக்கு வந்து அது சரியாக வரல. எனக்கு இப்படி போட்டு செஞ்சால் தான் எனக்கு கரெக்டாக வந்துச்சு. இப்படி போட்டால் எனக்கு நெக் ஷேப்பும் மாறாது, எப்படி எதுவும் மாறாது. நான் அதனால் முக்கால்வாசி என்னோடய டிசைனில் இப்படி தான் இருக்கும். சப்போஸ் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு பேட்ச் மாதிரி ரெடி பண்ணுறேன் அப்படின்னா மட்டும்தான் நான் ஷேப்பாக கட் பண்ணுவேன். மற்றபடி நெக் ஷேப்புக்கு வந்துட்டு நான் இப்படி தான் எப்பயுமே கொடுப்பேன். எனக்கு அப்போனா தான் நல்லாவும் வரும். இதை பக்கா ஷேப்பாக நான் கட் பண்ணி கொடுக்கணுன்னா எனக்கு சரியாக வராது. இப்படி கொடுத்தேன்னா எனக்கு கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் அதனால் நீங்களும் வந்து பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னும்போது நீங்களும் இது மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா, உங்களுக்கு பக்கா ஷேப் கட் பண்ணணும் அப்படின்ற ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா, அதை யோசனை பண்ணாதீங்க. இப்படி கட் பண்ணி இப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே வரும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ லைனிங்கை போட்டு திருப்பிக்கலாம். இந்த மாதிரி டிசைனை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, சின்னதுலேருந்து தான் நம்ம பெருசாக முடியும். நம்ம குழந்தையா இருந்து தானே வளர்கிறோம். அது மாதிரி இது சின்னதுலேருந்தே நம்ம சின்ன சின்ன டிசைனை நம்ம தைக்க கற்றுக்கிட்டோம்னா, அப்புறம் பெரிய பெரிய டிசைன்லாம் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். சிம்பிளாக ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு
போனோம்னா அப்போது நம்ம கைவாட்டம் வந்துடும். நம்மளுக்கு எதை எப்படி கட் பண்ணணும், எதை எப்படி தைக்கணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். ஓகே பாருங்கள், அவ்வளோதான். ஃபுல்லாக ப்ளவுஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம டிசைன் மட்டும் எந்த ஷேப்பில் வைக்கிறோன்னு முடிவு பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக ரவுண்டாகவும் வச்சுக்கலாம். நான் இது மாதிரி பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் ரவுண்டாக வச்சுக்கலாம், சைடில் கைக்கு மட்டும் வச்சுக்கலாம். அது மாதிரி எங்கெங்கே வைக்கணும்னு தோணுதோ அப்படிலாம் வச்சுக்கலாம். இதை அந்த மாதிரி ஒரு 5-6 டிசைன் இந்த ஒரு ஷேப்பை வச்சுக்கிட்டா ஒரு 5-6 டிசைன் செஞ்சிடலாம். இன்றைக்கி நான் இந்த டிசைன் செய்கிறேன். இதே மாதிரி இன்னும் வேறு டிசைன் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த டிசைனையும் செஞ்சு இதே இந்த பேட்டர்னே வச்சுக்கிட்டு என்னென்ன டிசைன் செய்யலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் 2.5 இன்ச்சுக்கு 2.5க்கு 2.5 எல்லா ஷேப்லேயும் 2.5 பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 இன்ச்சு, அதோட 1/2 இன்ச்சு அதிகமாக இருக்குது. நீங்கள் அதிகமாக வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் சமமாக எடுத்துக்கிட்டு கூட கொஞ்சம் மேலே கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். இது 3 இன்ச்சில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது இந்த சமோசா மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். வாய் குளறுது. சமோசா மாதிரி கட் பண்ணி இப்போதைக்கு பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் சமோசா மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். நான் இதை ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு இதை காட்டணுன்றதுக்காக நான் அப்புறமா எப்படி செஞ்சாங்கன்ட்டு நீங்கள் இது பண்ணக்கூடாது இல்லையா? பார்த்தீங்கன்னா இதை ஸ்ட்ரெயிட்டாக மடிக்கக்கூடாது, கிராஸில் மடிக்கணும். இந்த கார்னரையும் அந்த கார்னரையும் வச்சு மடிக்கணும். சமோசா மாதிரி அடித்து எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இதில் ஒன்று மேலே ஒன்று கீழே மாதிரி வச்சு செஞ்சு எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி தான் செஞ்சேன். ஆனால் அது பார்த்தா அது உள்ளே போய் இருக்கிறதே எனக்கு சரியாக தெரியல. இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அடித்து எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ அந்த சைடில் இருக்க அந்த பிசுறுலாம் கட் பண்ணி நம்ம எடுத்து போட்டுடலாம். எடுத்து போட்டு பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஷேப்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம எந்த டிசைனில் வேணுமோ அந்த டிசைனில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு மார்க் பண்ண டிசைனுக்கு தான் நான் வைக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரியே வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம், இல்லை ரவுண்டாக வச்சுக்கணுன்னாலும் வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ, உங்கள் டிசைனுக்கு எப்படி வேணுமோ உங்களுக்கு அப்படி வச்சுக்கலாம். இப்போ நேராக வச்சுட்டு போகிறோம் இல்லையா, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கூட வச்சுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு நடுவில் ஒரு பூ மாதிரி செஞ்சு கூட விட்டுறலாம். இதை பாக்ஸ் ஷேப்பில் கூட வேணும் அப்படின்னா நெக்கை வந்துட்டு பாக்ஸ் ஷேப்பில் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இதே டிசைனில் இந்த ஒரு பேட்டர்னே வச்சுக்கிட்டு எத்தனை டிசைன் போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும், நான் பார்த்து தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதே பேட்டர்னை போட்டு அதை என்னென்ன ஷேப்பில் நம்ம செய்ய முடியுமோ எல்லா ஷேப்லேயும் வந்துட்டு நான் செஞ்சு உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு பேட்டர்னை வச்சுக்கிட்டு எத்தனை டிசைன் செய்யலாம் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ இது மேலே லேஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த சைடு தான், ஆப்போசிட் சைடு தான் லேஸ் வைக்கணும். அந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, அதனால் நான் உங்களுக்கு போட முடியாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைடு இப்போ நான் வைக்கிறேன் இல்லையா, இந்த சைடு விட்டுட்டு அந்தாண்ட சைடு கீழேருந்தே வச்சு எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு அந்த வீடியோ. ஃபோன் வந்ததால் வீடியோ கட் ஆகிட்டு மறுபடியும் நான் வீடியோ எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் அந்த சைடு வச்சதை நான் எடுக்கலை. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கீழே இருந்தே நீங்கள் மேலே வரைக்கும் வச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த சைடு வைக்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் வச்சு எடுத்துக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு லேஸ் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் புரிகிற மாதிரி பண்ணனா சொல்லுங்கள், இல்லை புரியல உங்களுக்கு அப்படின்னாலும் சொல்லிவிடுங்க. நான் புரிகிற மாதிரி இல்லை இதுக்கு நான் திருத்திக்கிட்டு நான் பேசணுன்னாலும் பேசுகிறேன். இப்போது பேக்கில் டாட்டு பிடிச்சிடலாம். நம்மளுக்கு இதுக்கு மேலே டாட் பிடிக்கிற மாதிரி இருக்கும். டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு க்ளோஸ் பண்ணல இல்லையா, அது ஓப்பன்லேயே இருக்குது.
அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிடுச்சு ஃபுல்லாக. கீழே பாட்டம் வந்துட்டு பேக் சைடு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆரம்பத்திலே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட ஆரம்பத்திலே பண்ணி எடுத்துக்கோங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு வந்துட்டு இப்படி பண்ணால் கொஞ்சம் பேக் வந்துட்டு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால் நான் எப்போவுமே டிசைன் செய்கிறப்ப மேக்ஸிமம் இப்படி தான் பண்ணிப்பேன். உங்களுக்கு இப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆரம்பத்திலே க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோடு போயிடாதீங்க, இன்னும் ஃபுல் ஃபினிஷிங் ஆகிட்டு ப்ளவுஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா அந்த ப்ளவுஸு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதே மாதிரி நான் தச்சு போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.